சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் தியானித்து அதன்படி நடப்பது போல நீங்களும் நடப்பீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன். நான் எப்படி டெய்லி வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேனோ அது போல நீங்களும் ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாரும் நம்மளோட ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமை பெறட்டும். வாங்க அப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிரைஸ் லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் கேட்கலாமா? இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்ட் வச்சிருக்காருங்க. உங்களுக்கு இந்த வேர்ட் படி அப்படியே செய்வாருங்க. நம்புங்க. ஏசப்பாவுடைய வார்த்தையை கண்மூடித்தனமா நம்புங்க. அப்படியே அற்புதத்தை பார்ப்பீங்க. சரிங்களா? ரைட். ஜெனசிஸ் சாப்டர் 24:56. அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாக்கியம் பண்ணியிருக்க, நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் எஜமானிடத்தில் போக என்னை அனுப்பிட வேண்டும். என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிட வேண்டும். பாருங்க, நான் வந்த டிராவல்ல சக்சஸா நான் முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் போறேன். நான் வந்த பர்பஸை நிறைவேறணும். நான் என்ன பர்பஸ்க்காக நான் டிராவல் பண்ணி வந்தேனோ அந்த பர்பஸை நிறைவேறணும். இன்னைக்கு நீங்க என்ன பர்பஸ்க்காக நீங்க போறீங்களோ அது போற பர்பஸ் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த மனுஷனுடைய பிரயாணத்தை ஆண்டவர் சக்சஸா தடையின்றி மாற்றி போட காரணம் தெரியுமா? இந்த மனுஷன் ஜெபம் பண்ணிட்டு தன் பிரயாணத்தை தொடங்கினார். ரெண்டாவது, அடையாளத்தோடு உறுதிப்படுத்தினார். இன்னைக்கு நீங்க ஒரு லேண்ட் பார்க்க போனா நீங்க ஒரு அடையாளத்தை வச்சு ஜெபிங்க. பெண் பார்க்கவோ மாப்பிள்ளை பார்க்க போனா ஒரு அடையாளத்தை வச்சு ஜெபிங்க. போங்க, அந்த அடையாளம் இருந்தா எஸ் கர்த்தர் காண்பிக்கிறார், உறுதிப்படுத்துங்க. சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்பட்டீங்கன்னா லைஃப்ல அப்படியே வாழ்க்கையில் குழம்பிட்டே இருப்பீங்க. நிறைய பேர் குழப்பம் ஏகப்பட்ட குழப்பம். இதான் தேவ சித்தமா? இந்த மாப்பிள்ளை தானா? எனக்கு இந்த பொண்ணு தானா? இந்த லேண்ட் தான் வாங்கணுமா? இந்த வேலை தானா? இதான செய்ய போறேனா? குழப்பம் அடையாதீங்க. நான் ஒன்று சொல்லவா? நீங்க ஏசப்பா பிள்ளை, அவர் நல்லா ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கீங்க. நீங்க ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கும்போது அவரோட அனுமதி இல்லாம ஒண்ணுமே உங்ககிட்ட வராது. ஒரு வந்தா கூட கர்த்தர் அதை விரட்டி விடுவார். இல்லைன்னா அதை கற்றுக் கொடுத்து நம்மளை உருவாக்குறதுக்காக சில அனுமதிச்சு தாண்டி கூட பலன் கொடுத்து நடத்துவார். ஆனா நம்மளை கைவிடவே மாட்டார் இயேசு. அதனால இன்னைக்கு உங்க பிரயாணத்தை வாய்க்க செய்யறார், தடைகளை நீக்கி போடுறார். இன்னைக்கு போயிட்டு வர காரியத்துல கர்த்தர் செய்யற அற்புதத்தை பார்ப்பீங்க. என் பிரயாணத்தை நீங்க தடை பண்றீங்க, நான் வந்த நோக்கத்தை முடிச்சிடணும், இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் முடிச்சிடணும். சோ குழப்பம் நீங்குது, காரியம் முடியுது. சரிங்களா? நல்லா ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை சொல்லிட்டே இருங்க, சாட்சி சொல்வீங்க. இன்னைக்கு ஒரு மிராக்கிள் நடக்குது, நீங்க சாட்சி சொல்வீங்க. இன்னைக்கு ஒரு மிராக்கிள் நடக்குது, நீங்க சாட்சி சொல்வீங்கன்றார் ஆண்டவர். வார்த்தை விசுவாசிங்க. ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். என் கூட சேர்ந்து ஜெபிங்க. ஏசப்பா, நீர் செய்ய நினைத்து தடைப்படாது. இயேசு நாமத்தில் இந்த பிள்ளைகள் போற காரியங்கள், நம்முடைய ஜனம் போற காரியங்கள் பர்பஸ் நிறைவேறட்டும், சித்தம் நடக்கட்டும். இயேசு நாமத்தில் இன்னைக்கு ஒரு மிராக்கிள் நடக்கிறது, தடைகள் நீங்குது, வியாதி சுகமாகுது, பலவீனம் நீங்குது. திருமண நாள், பிறந்த நாள் காண்கிறவர்கள் இந்த நாளை மறக்க முடியாம சந்தோஷத்தோடு நாளை முடிக்க கிருபை தாரும். இந்த நாளில் இருக்கிற ஆக்சிடென்ட் ஸ்பிரிட், டெத் ஸ்பிரிட்ல கேன்சல் ஆகட்டும். ஹாஸ்பிட்டல், டாக்டர், மெடிசன் யாரும் போகக்கூடாது. வியாதி நீங்கட்டும். குடும்பம் முழுவதும் காத்துக்கொள்ளும். ரத்தத்துக்குள் மறைக்கிற நியாயமா வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக இரத்த கோட்டைக்குள்ள மூடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கண்கள் அதிசயத்தை காணட்டும். நாள் முடியும் போது நம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்ல போறாங்க. படுக்கும்போது நன்றி 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 ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லி உறங்கக்கூடிய நாளாக கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day. கண்டிப்பா பாப்பீங்க, சாட்சி சொல்வீங்க. ஆமென்.